Hello viewers, welcome to Masters of Math. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10ல் கோஆர்டினேட் ஜாமெட்ரின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் 2 மெயின் டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து 2 பாயிண்ட்ஸை கொடுத்து அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட்டை ஒரு பாயிண்ட் டிவைட் பண்ணுச்சுன்னா அதோட கோஆர்டினேட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா நம்மளுக்கு 2 கோஆர்டினேட் இருக்குது, அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு கோஆர்டினேட் பிளேன் எடுத்துருக்கேன், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். அதில் பி அண்ட் கியூன்னு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். பியோட கோஆர்டினேட் x1 y1, கியூவோட கோஆர்டினேட் x2 y2. நெக்ஸ்ட்டு பிஆர் அண்ட் கியூஎஸ்ஸை எக்ஸ் ஆக்சஸ்க்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சிக்கிறேன். தென் பிலேருந்து டீன்ற லைன் வரையில, பிடின்ற லைனை வரையில, இது வந்து கியூஎஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிக்யூவோட டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கியூபிடி இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? கியூபிடின்றது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் பிக்யூன்ற டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ பித்தாகரஸ் தியரமை அப்ளை பண்ணணும். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு பிடியும் கியூடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? பிடியோடதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பிடி வந்து ஆர்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு ஆர்எஸ் ஃபைன் பண்ணணும். நம்மளுக்கு ஓஆரோட வேல்யூ தெரியும் x1, ஓஎஸோட வேல்யூ x2ன்னு தெரியும் பிகாஸ் ஆஃப் தி கோஆர்டினேட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆர்எஸ் வேணும்னா ஓஎஸ்லேருந்து ஓஆரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. இது வந்து பிடிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே சமயம் எனக்கு கியூடி வேணும். கியூடியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, கியூஎஸ்லேருந்து டிஎஸ்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கியூடி கிடைக்கும். இந்த டிஎஸோட வேல்யூவும் பிஆரோட வேல்யூவும் ஈக்குவல் பேஸ்ட் ஆன் தி லென்த்து. சரிங்களா? அந்த யூனிட்ஸை வச்சு நம்ம எழுதிக்கிறோம். எஸ்டி ஆர் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிஆர் இஸ் ஈக்குவல் டு y1. கியூஎஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் y2. கியூடியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். கியூஎஸ் மைனஸ் எஸ்டி, y2 மைனஸ் y1. ஸோ நான் பித்தாகரஸ் தியரம் வந்து பிடிக்யூ ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணுறேன். பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் கியூடி ஸ்கொயர். நம்ம பிடி கியூடி ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். 2 சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். நம்ம இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்னு சொல்கிறோம். யூஸ்வலாகவே ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். இது வந்து டிஸ்டன்ஸ்ன்றதுனால இது நெகட்டிவில் இருக்காது. ஸோ அதோட பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இதில். நெக்ஸ்ட் ஹெட்டிங் செக்ஷன் ஃபார்முலா. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, அதில் பின்ற பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னா அதோட கோஆர்டினேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்காக தான் நம்ம இந்த செக்ஷன் ஃபார்முலாவை எடுத்திருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், கோஆர்டினேட் பிளேனில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஏபி வித் கோஆர்டினேட் x1 y1 x2 y2. நம்ம பியை வந்து என்னென்னு அசியூம் பண்ணுறோன்னா அதோட கோஆர்டினேட் xyன்னு அசியூம் பண்ணி அது இந்த லைன் செக்மெண்ட்டை இன்டர்னலாக m1 m2ன்ற ரேஷியோவில் பிரிக்குதுன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் PA by PB is equal to m1 by m2. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, AR PS பிடியை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராகவும் ஏக்யூ பிசியை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ இதை மாதிரி வரையும் போது நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது, பிஏக்யூ அண்ட் பிபிசி. நம்மளுக்கு ஆங்கிள் க்ரைட்டீரியன் படி இந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள்னு எழுதிக்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிளோட கண்டிஷன் என்ன, PA by BP இஸ் ஈக்குவல் டு AQ by PC இஸ் ஈக்குவல் டு PQ by BC. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு PA by BP வந்து m1 by m2ன்னு தெரியும். மித்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். AQ எப்படி கண்டுபிடிக்கிறது, AQ வந்து RSக்கு ஈக்குவல். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி ஃபைன் பண்ணியிருக்கோம். RS வேணும்னா OSலேருந்து ORை நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா RS கிடச்சிரும். RS is equal to OS minus OR. OSோட வேல்யூ x minus ORோட வேல்யூ x1. ஸோ AQவோட வேல்யூ x minus x1. அடுத்தது PC கண்டுபிடிக்கணும். PC எங்கே இருக்குது, PC இங்கே இருக்குது. PCயும் STயும் ஈக்குவல்.
ஸோ ஓடியிலேருந்து ஓஎஸ்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு எஸ்டி கிடச்சிரும். எஸ்டியோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். பிசி இஸ் ஈக்குவல் டு எஸ்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஓடி மைனஸ் ஓஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் எக்ஸ். இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? பிக்யூ பிசியை கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த எல்லா வேல்யூஸும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? m1 by m2 is equal to x minus x1 by x2 minus x which is equal to y minus y1 by y2 minus y. நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணி எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்க போகிறேன். m1 by m2 is equal to x minus x1 divided by x2 minus x. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் டேர்ம்ஸை ஒரு சைடும் மற்ற டேர்ம்ஸ் இன்னொரு சைடும் வச்சுக்கிறோம். எக்ஸை காமனாக எடுக்கும்போது எக்ஸ் இன்ட்டு m1 + m2 is equal to m1 x2 + m2 x1 வருது. இதிலேருந்து இந்த m1 m2 டிவிஷனில் கொண்டு போய்ட்டு x is equal to m1 x2 + m2 x1 divided by m1 + m2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. சிமிலர்லி நம்மளுக்கு வந்து yயோட கோஆர்டினேட் வேணும். ஸோ சிமிலர்லி m1 by m2 is equal to y minus y1 by y2 minus y. இது வந்து y கோஆர்டினேட் என்னன்னு கிடைக்கும்னா m1 y2 plus m2 y1 divided by m1 m2 அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பியை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா x, yன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்டில் பின்ற பாயிண்ட்டு m1:m2 ரேஷியோவில் டிவைட் பண்ணுச்சுன்னா, அதுவும் இன்டர்னலாக டிவைட் பண்ணுச்சுன்னா அதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்னா m1 x2 + m2 x1 divided by m1 + m2, m1 y2 + m2 y1 by m1 + m2. இதுதான் வந்து coordinate of the point which divides a line segment internally in the ratio m1:m2. இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செக்ஷன் ஃபார்முலானோ சொல்கிறோம். இதில் 2 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், பின்ற பாயிண்ட்டு ஏபின்ற லைனை k:1 ரேஷியோவில் பிரித்தா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குன்னா kx2 + x1 divided by k + 1, ky2 + y1 divided by k + 1 அப்படின்ட்டு இருக்கும். இதுவே அந்த பின்ற பாயிண்ட்டு ஏபின்ற லைனை 1:1 ரேஷியோவில் பிரிச்சிச்சின்னா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குன்னா x2 + x1 divided by 2, y2 + y1 divided by 2ன்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே மேக்ஸை படிக்கும்போது அதோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மற்ற சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸை வந்து சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.